வருஷத்தில் முக்மீன் வந்து ஒரு 3500 குடும்பத்துக்கு நாங்கள் பந்த்வான் கொடுத்து மலேசியாவில் இருக்கும் அனைத்து உலமாக்களும் ஒன்று இணைத்து அவர்களுக்கு தேவையான பொருளுதவியும் முக்மீன் மூலமாக செய்திருக்கிறோம். அவங்க வந்து பெண்களுக்காண்டிய தையல் பயிற்சி ஏற்படுத்தலாம், கேக் சுட சொல்லிக் கொடுக்கலாம், இளைஞர்களுக்கு வந்து இந்த ஏஐ கோர்சஸ் எடுத்து நடத்தலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி வந்து மஸ்ஜித் கம்பமண்டா பள்ளிவாசல் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முக்மீன் சார்பாக மஸ்ஜித் கம்பமண்டா பள்ளிவாசலில் ஏழை எளியோருக்கு உணவு பட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது நாடு தழுவிய அளவில் ஏறத்தாழ 3500 குடும்பங்களுக்கு முக்மீன் சார்பாக உணவு பட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்கும் அனைத்து உலமாக்களும் ஒன்று இணைத்து அவர்களுக்கு தேவையான பொருளுதவியும் முக்மீன் மூலமாக செய்திருக்கிறோம். இது வந்து கடந்த ஒரு 4 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல பள்ளிவாசலில் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வழங்கினாலும், நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடந்தாலும் மஸ்ஜித் கம்பமண்டன் பள்ளிவாசலில் நடக்கும்போது அது ஒரு தனி சிறப்பு. ஏன்னா இந்த பள்ளிவாசலுக்கு நிறைய வரலாறு இருக்கிறது. இதோடைய அமைப்பு, இதை துவங்கப்பட்ட விஷயம், இதுக்கு தலைமைத்துவமாக இருந்தவர்கள், இன்று தலைமை காட்டியிருக்கிறவர் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான ஆற்றல் கொண்டவர்கள். அந்த ஆற்றல்னால தான் இன்றைக்கி வந்து பள்ளிவாசல் இது ஒரு நல்ல ஒருங்கிணைப்பான பள்ளிவாசலாக காண முடியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டு இங்கே நோன்பு திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டு நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டிருக்கிறது. தினம்தோறும் 1500 பேருக்கு உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கெல்லாம் வந்து அந்த தலைமைத்துவம் தான் காரணம். ஒரு நல்ல பள்ளிவாசலுக்கு நல்ல தலைமைத்துவம் முக்கியம். அதை வந்து அவங்க மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுகோள், இன்றைக்கி நாங்கள் மஸ்ஜித் கம்பமண்டா பள்ளிவாசல் என்ன சொல்லியிருக்கேன்னாக்க, பள்ளிவாசலை மட்டும் ஒரு தொழுகை ஓதுவை என்று வழிபாடு இல்லாமல் பயிற்சி தளமாகவும் பள்ளிவாசலை கொண்டு வந்தோம் என்றால், நிறைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடங்களை நல்ல ஒரு பயிற்சி தளமாக மாற்றி நம்ம சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் நல்ல பயிற்சி ஆற்றலை கற்றுக் கொடுத்து அவங்களை அடுத்த நிலைமை கொண்டு போகலாம் என்று என்னுடைய ஆசையை எங்கள் பள்ளி நிறுவனத்தை ஒப்படைத்திருக்கிறேன். அவங்களும் அதற்கு ஒருங்கிணைத்து கண்டிப்பாக அதுக்காண்டிய வேலை ஏற்பாடுகளை செய்வார்கள் என்று சந்தோஷப்படுகிறேன். பயிற்சி எந்த பயிற்சியானாலும் இருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறி கொண்டு நம்ம வெற்றி பெற்றுண்டாக்க தொடர் பயிற்சி தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு சொல்கிறாங்களா, லைஃப் லாங் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்களே, அதுக்கு தொடர் பயிற்சி தான். நீங்கள் வந்து சாதித்தவர்களாக இருக்கலாம், இல்லை சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சாதிக்க ஆசைப்படுறவர்களாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இந்த பயிற்சி தான் காரணம். காலேஜை படிச்சிட்டோம், ஸ்கூலில் படிச்சிட்டோங்கிறது அதுவும் நிறுத்த முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம படித்து 3 மாதம் கழிச்சு நம்ம என்ன படித்தோம் நமக்கே தெரில, அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது. ஸோ அவங்க வந்து பெண்களுக்காண்டிய தையல் பயிற்சி ஏற்படுத்தலாம், கேக் சுட சொல்லிக் கொடுக்கலாம், இளைஞர்களுக்கு வந்து இந்த ஏஐ கோர்சஸ் எடுத்து நடத்தலாம். இந்த பள்ளிவாசல் ரொம்ப ஓப்பனான, மஸ்ஜித் கம்பமண்டா பள்ளி ரொம்ப ஓப்பனான பள்ளிவாசல். என்னென்ன லேட்டஸ்ட்டாக இருக்குது அதை வந்து கடைப்பிடிக்க ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இளைஞர்களோட தலைமைத்துவத்திலே நிறைய வேலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அதை எடுத்து செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் வந்து முக்மீன் சார்பாக இன்றைக்கி வந்து கம்பமண்டன் பள்ளிவாசலில் வந்து இன்றைக்கி ஒரு பந்த்வான் கொடுத்துட்டு இன்றைக்கி நோன்பு திறந்து இங்கே ப்ரேயர்ஸ் முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷத்தில் முக்மீன் வந்து ஒரு 3500 குடும்பத்துக்கு நாங்கள் பந்த்வான் கொடுத்து இந்த வருஷம் செஞ்சுருக்கோம். மலேசியா முழுக்கும் இன்ஷா அல்லாஹ் வர வருஷமும் செய்வோம். இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு எங்களோட முடிஞ்ச சின்ன ஒரு எஃபர்ட்டு. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த வீரா ஷாஹுலும் முக்மீனும் வர வருஷத்தில் இதுக்கும் மேலே செஞ்சு இந்த மாதிரி பள்ளிவாசலில் மட்ராஸாக்கெல்லாம் வந்து நம்ம பந்த்வான் கொடுத்து நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.